ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 20 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆப்வியஸ்லி எனக்கு கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் எல்லாம் பற்றி தெரியாதுங்கிறதுனால இந்த எபிசோட எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரிஜினல் அனிமையோட வாய்ஸையே போட்டு விட்டுருந்தேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஸ்டோன் சீசன் 1 எபிசோட் 20. ஸ்மார்ட் ஃபோன் தயாரிக்க போகிறோம் நம்ம ஹீரோ சொல்லவும், வாவ் ஆசம் அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லி கென் சொல்றான். சயின்ஸோட ஸ்டெப்பை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா நம்மளோட கோலை எதுவா இருந்தாலும் அடைய முடியும் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். உண்மையிலேயே கென் சொன்ன மாதிரி இது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் கிடையாது தான், நமக்கு எவ்வளவு டைம் இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜெங்கோ சொல்லப்போம். நான் சுகாசாவா இருந்தா எப்படி யோசிப்போம்னா, வின்டர் காலத்துல சாப்பாடு தட்டுப்பாடு இருக்கும், அதே நேரத்துல ஜெங்கோக்கு நம்ம நிறைய டைம் கொடுத்தாலும் அவன் அட்டாக் பண்ண தயாராயிருப்பான், வின்டர் முடிஞ்ச அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சுகாசா மாதிரியே பேசவும், நீ மிமிக்ரி பண்றது தெரிஞ்சாலும் எங்களுக்கு பயமா இருக்குதுப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஸோ நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த வில்லேஜை சுற்றி தண்ணியாக இருக்குது அப்படின்னா வின்டர் காலத்தில் நம்ம போய் அட்டாக் பண்ணோம்னா நமக்கு சாப்பாடுக்கும் கஷ்டம் இருக்கும், அதே நேரத்தில் அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ வின்டர் முடிஞ்ச உடனே அட்டாக் பண்ணுறோம் அப்படின்னு சுகாசாவும் சொல்கிறான். நீ உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சா டைஜோ அண்ட் யூசரியாவை அவன் கொண்டுருவான்ல அப்படின்னு குஹாக்கோ கேட்கவும், கண்டிப்பாக மாட்டான், அவங்கள ஹாஸ்டேஜாக வச்சிருப்பான்னு செங்கோ சொல்கிறான். டைஜோ அண்ட் யூசரியாவை என்ன பண்ண அப்படின்னு கியோகா கேட்கவும், எதுக்கும் அவங்க மேலே ஒரு கண் இருக்கட்டும், அப்படியே அவங்க எதையாச்சும் சொல்கிறதா இருந்தாலும் இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்கிற ஜெங்கோ கூட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சுகாசா சொல்லவும், ஆனால் அதே பிரச்சனை நமக்கும் இருக்கு, ஹோம்ரா அவங்கள கண்காணிச்சிட்டு இருக்கா, ஆனால் அவளாலையும் நம்ம கிட்ட தகவலை சொல்ல முடியாது, ஸ்டோனேஜ் காலத்துல கம்யூனிகேஷன் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கியோகா சொல்றான். கம்யூனிகேஷன் அட்வான்டேஜ் எந்த சைடு இருக்கோ அந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். சுகாசா அண்ட் ஜெங்கோ ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் எந்த சைடு அட்டாக் பண்ணுதோ அந்த டீம் தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஜெங்கோ வில்லேஜோட சீஃப் ஆனதுனால எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்றாங்க, நமக்கு வேலை ஈஸியா இருக்குல்ல அப்படின்னு க்ரோம் சொல்றான். நமக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் தேவை, ஏன்னா செல்போன் ஸ்டோனேஜ் காலத்துல உருவாக்குறது அவ்வளோ ஈஸி விஷயம் இல்ல அப்படின்னு ஜெங்கோ சொல்லவும், அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எதை தயாரிக்கணும், முதல்ல இந்த போன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லுப்பா அப்படின்னு அவங்க கேட்கவும், நம்ம வாயில இருந்து வெளியே வர சவுண்ட் ஒரு ஃப்ரீக்வன்சியா இருக்கும், அதை நம்ம ஒரு பைப் குள்ள செலுத்தினோம்னா அந்த சவுண்ட் போக போக கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். பட் ஒரு வேக்கமை வச்சு நம்ம அந்த சவுண்டை அதிகமாக்கி அதை ஏர்ல செலுத்தி அதை ரொம்ப தூரம் போக வைக்கிறோம். ஆப்போசிட் சைட்ல இதே மெத்தட்ல தான் ரிசீவ் பண்ணுவோம்னு சொல்லவும், கேட்கவே ஆசமா இருக்குன்னு க்ரோம் சொல்லவும், சரி நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கென் கேட்கறான். நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது ஒரு காட்டன் கேண்டி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இந்த காலத்துல காட்டன் கேண்டியா செங்கோக்கு என்னாச்சு அப்படின்னு கென் யோசிக்கிறான். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு ஹோமரா பாக்குறா. இது என்னது அப்படின்னு ஸ்வீக்கா கேட்கவும், சுகர் கிறிஸ்டலை இதுக்குள்ள போட்டு ஹீட் பண்ணி சொத்துனா காட்டன் கேண்டி வரும், இதுக்கு பதில் கோல்டன் நம்ம போட்டோம்னா அப்படின்னு ஜெங்கோ கேட்கவும், புரிஞ்சுது நீ கோல்டன் வயரை மேக் பண்ண ட்ரை பண்றேன்னு சொல்லவும், ஃபர்ஸ்ட் நம்ம வயரை மேக் பண்ண போறோமா இப்போ புரியுது அப்படின்னு கென் சொல்றான். இதோ போய் கோல்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி க்ரோம் போகவும், கோல்டு ரொம்பவே ரேரான மெட்டீரியல், ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் சில காட்டன் கேண்டியை வச்சு நம்ம ட்ரையல் பார்த்துக்கிடலாம் அப்படின்னு ஜெங்கோ சொல்லவும், அட ஆமா ஆமா அப்படின்னு கென் சொல்றான். வைன் எல்லாத்தையும் அவங்க எரிச்சிட்டாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஆளு சொல்லவும், வைனை வச்சிருந்த பானையை எரிச்சதுல மிஞ்சினது இதுதான் அவர் காமிக்கிறாரு, இதுதான் நமக்கு தேவை சுகர் கிறிஸ்டல் அப்படின்னு ஹீரோட உருக்கி வீண்ரோ வச்சு ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுல இருந்து நூல் மாதிரி ஏதோ வெளியே வருது, செங்கோ கையில ஒரு மினி கிளவுடே இருக்கிற மாதிரி இருக்குன்னு எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அதை எல்லாருக்கும் கொடுக்குறான். இது ரொம்ப டேஸ்டா இருக்குது அப்படின்னு எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு குஹாக்கோ கொடுக்கவும், அவரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆசமா இருக்குன்னு சாப்பிடுறாரு. லேஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா கேண்டி சாப்பிடுறதுனால அவங்க இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கென் சொல்லவும், இவன் நமக்குமே அப்படிதானே கென் சொல்றான். ஆமா அந்த ஹோமரா எப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா ஜெங்கோ அந்த பொண்ணு மேல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அப்படின்னு ஜீன்ரோ கேட்கவும், என் ஷெட்ல இருக்கிற எல்லா மினரல்ஸையும் நான் பெட் பண்றேன், ஜெங்கோ கண்டிப்பா அந்த அர்த்தத்துல கேட்டிருக்க மாட்டான் அப்படின்னு க்ரோம் சொல்லவும், ஆமா அப்படின்னு குஹாக்கோ சொல்றா. ஏன்னா நம்மள அவ கண்காணிச்சிட்டு இருக்கா, கண்டிப்பா நமக்கு தெரியாத ஒரு தூரமான இடத்துல இருந்து, பட் அவளால குயிக்கா ரியாக்ட் பண்ற மாதிரி ஒருவேளை நம்ம இந்த வில்லேஜ்ல இருந்து ஓடுனா நம்மள தடுக்கிற டிஸ்டன்ஸ்ல தான் அவ இருப்பான்னு ஜெங்கோ சொல்லவும், நம்ம ஏன் ஓடி போகணும்னு குஹாக்கோ கேட்கல, இருக்கிற வயசானவங்க எல்லாம் நம்மளால கூட்டிட்டு போக முடியாதுன்னு ஓல்டு சீஃப் சொல்றாரு. சம நான் போய் அவளை பிடிச்சிருந்தேன் அப்படின்னு குஹாக்கோ சொல்றா. அந்த ஹியோகா அந்த ஹோம்ரா மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கான் அப்படின்னு கென் சொல்லவும், அப்படின்னா அவளுக்கு ஒரு ஹனி ட்ராப் செட் பண்ணுவோம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதுன்னு ஹோமரா டக்குன்னு போய் பாக்குறா. ஒரு சின்ன ஷெட் மாதிரி செஞ்சு அதுல அவங்க அந்த காட்டன் கேண்டியா வச்சுட்டு போறாங்க. நீ என்ன நினைப்பான்னு எனக்கு புரியுது, பட் இது பாய்சன் கிடையாது, நம்பிக்கை இல்லைன்னா ஏதாச்சும் அனிமலுக்கு கொடுத்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடு அப்படின்னு செங்கோ லெட்டர் வச்சுட்டு போயிருக்கான். எதிரிக்கு போய் ஏன்பா அவ்வளவு சூப்பரான காட்டன் கேண்டியை கொடுத்தன் க்ரோம் கேட்கவும், சுகாசா கிட்ட அவ போய் இதை ரிப்போர்ட் பண்ண டேஸ்டா திங்க எதுவும் இல்லாம இருக்கிறவங்க சுகாசா ஆர்மில இருந்து நம்ம ஆர்மில ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செங்கோ சொல்லவும், செங்கோ எது பண்ணாலும் அதுல ஒரு ஸ்கீம் இருக்கும்னு கென் சொல்லவும், எனக்கு நம்ம அப்படி தோணல, ஒருவேளை செங்கோட மனசுல ஒரு ஓரத்துல அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருப்பானு தான் எனக்கு தோணுது அப்படின்னு ரோரி சொல்றா. வில்லேஜ்ல இருக்கிற ஒருத்தர் கூட சாவக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நல்லவங்க அவங்க, ஒரு வேளை இதுல பாய்சன் இருந்தா ஒரு வாய் சாப்பிட்டாலும் இறந்து போயிருவேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஹோமரா வந்துட்டு அந்த காட்டன் கேண்டியை சாப்பிடுறா. அவளோட சின்ன வயசுல இருந்து அவளோட ஞாபகங்கள் அவளுக்கு வருது, இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ நினைக்கிறா. சீஃப் உங்களுக்காக நான் இந்த புது டிஷ்ஷை ஆஃபர் பண்றேன், இந்த அங்க காட்டன் கேண்டி
அப்படின்னு கீன்றோ வந்து கொடுக்கவும் ஜெங்கோவும் கென்னும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு இதோட டெக்ஸ்டர்ல கரெக்டான ரஃப்னஸ் இல்ல அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இந்த மிஸ்டேக்கு பனிஷ்மெண்டே கிடையாது அப்படின்னு கென் சொல்லவும் பிரசிடென்ட் என்ன மன்னிச்சிருங்க, அடுத்த தடவை நான் கரெக்டா ஆடா போங்கடா, இதுக்கு மேலே அந்த டிராமால என்னால ஆக்ட் பண்ண முடியாது, பஞ்சு மிட்டாய் நல்லா தானே வந்திருக்குன்னு அவன் சொல்லவும் இது காட்டன் கேண்டிங்கிறதுனால ஓகே, ஆனா நம்ம கோல்ட் டஸ்ட்டை போட்டு பண்ணும்போது இதுல ஃபெயிலியர் வரக்கூடாது, ஸோ ஃபெயிலியர் இல்லாம வர வரைக்கும் இந்த காட்டன் கேண்டியை வச்சு தான் நம்ம ட்ரையல் பார்க்கணும் அப்படின்னு ஜெங்கோ சொல்லவும் இப்போ புரியுது அது ஏன் அவ்வளவு முக்கியம்னு குரோம் சொல்றான். ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத போய் ஜெங்கோ பாக்குறான். நிறுத்துங்க அப்படின்னு குரோம் சொல்றான். ஒரு சைடு கீன்றோ எழுதிட்டு இன்னொரு சைடுக்கு இழுக்கிறது ஸ்லோ பண்ணும்போது அந்த நூல் கட் ஆயிருது. அப்படின்னா ஸ்லோவே பண்ணாம நீங்க கோஆர்டினேட் பண்ணி சுத்துங்க அப்படின்னு சொல்லவும் ஒரே மாதிரி வரணும்னா பேசாம 1 கிலோமீட்டருக்கு கயிறை வச்சு இழுப்புமா அப்படின்னு குரோம் கேக்குறான். ஐயோ நான் செத்துருவேன் கீன்றோ சொல்றான். அந்த மாதிரி பண்றது வேஸ்ட்னு ஜெங்கோ சொல்லவும் அப்ப என்னதான் பண்ணலாம்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. வின்டர் வரப்போது சாப்பாடு ரெடி பண்ணணும், சயின்ஸ் விஷயங்களுக்கேவும் ஆளுங்களை செலவழிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஓல்டு சீஃப் சொல்லவும் டெக்னாலஜில அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான நேரம் வந்துருச்சு. காசகியோட கிராஃப்ட்மேன்ஷிப்பால இது முடியும். கோஹாக்கோட இந்த ஷீல்டு பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு ஜெங்கோ சொல்லவும் காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு வில்லேஜ் சீஃப்க்கு கிஃப்டா கிடைச்சது, அவர் அதை கோஹாக்கோக்கு கொடுத்ததாச்சே அப்படின்னு கீன்றோ சொல்லிட்டு இருக்கவும் அவருக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. கிராண்ட் பவுட்ல வின் பண்ணி சீஃப் ஆனதுக்கு கிடைச்சது அது கோஹாக்கோக்கு அதை கிஃப்டா கொடுத்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா என் பொண்ணுக்கு அது ஸ்பெஷல் ஏன் ஞாபகமா வச்சிருப்பான்னு அவங்க அப்பா சொல்லவும் அப்ப எந்த பிரச்சனையும் இல்லன்னு கோஹாக்கோவே அதை வந்துட்டு உடைக்கிறா. ஹீரோ இப்போ கியர்ஸை ரெடி பண்ணி இப்போ அது ஒரே டைரக்ஷன்ல ப்ராப்பர் கண்டினியூஷன் ஸ்பீட்ல ஒர்க் பண்ற மாதிரி பண்ணியிருக்கான். அண்ட் கீன்றோ ஒருத்தனை இதை சுத்தினா போதும், இது சுத்துறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குன்னு கீன்றோ சொல்றான். இதை பார்த்ததுக்கு அப்புறமா குரோம்க்கு ஒரு ஐடியா வருது, இதை வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னு காசுகி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். காசுகி ரொம்பவே எக்ஸைட் ஆகிறான். இதை இவ்வளோ எக்ஸைட் ஆகிற லெவலுக்கு குரோம் என்ன ஐடியா கொடுத்துருப்பான்னு கோஹாக்கோ கேட்கவும் அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம், கோல்டன் த்ரெட்ஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். இதை எப்படியே எவ்வளவு நீளத்துக்கு வயரா தெரிக்கணும் கோஹாக்கோ கேட்கவும் இந்த இடத்துல இருந்து அந்த மவுண்டன் உச்சி வரைக்கும் சொல்றான். எங்கப்பா அவ்வளவு தூரமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. திரும்பவும் நமக்கு நிறைய மேன் பவர் தேவைப்பட போகுது அப்படின்னு என்ன நினைக்கிறான். ஒரு பக்கம் ஃபாஸ்டா அந்த த்ரெட்டை சுத்திட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் த்ரெட்டா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குரோம் ஒரு பக்கம் என்னடான்னா ராத்திரி பகல்னு தூங்காம காசுகி கூட சேர்ந்து எதையோ பண்ணிட்டு இருக்கான். 3 நாள் ராத்திரி பக்கலா தூங்காம அதை முடிச்சிட்டோம் அப்படின்னு குரோம் சொல்லவும் 3 நாளா தூங்காம இவன் என்ன பண்ண அப்படின்னு ஜெங்கோ ஓடி போய் பார்த்தா ஜெங்கோட கியர் ஐடியா வச்சு அவன் ஒன்று பண்ணியிருக்கான். இந்த அயன் டூல் மரத்தை விட்டு எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு காசுகி சொல்றான். மேக்னெட்டை பத்தி நான் உன்ட்ட சொன்னப்ப அது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சது இல்ல, பட் இந்த தடவை உன்னை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி உனக்கே தெரியாத ஒன்று செஞ்சிருக்கேன் அப்படின்னு குரோம் சொல்லவும் இது வாட்டர் வீல் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆல்ரெடி அவனுக்கு இது தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி குரோம் வருத்தப்படுறான். இல்ல குரோம் நான் உண்மையிலேயே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன், வாட்டர் வீலை பத்தி உனக்கு எந்த நாலேஜுமே கிடையாது, ஆனாலும் நீயா இதை யோசிச்சு தயாரிச்சிருக்க, இது உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறான். இதை நம்ம வேஸ்டா போக விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கியரை மேக் பண்ணி ஜெனரேட்டர் வந்துட்டு அந்த வாட்டர் வீலோட பவர்ல சுத்துற மாதிரி ரெடி பண்றான். அண்ட் வாட்டர் வீல் இருக்கிறதுனால மேனுவல் லேபர் இதோட முடிஞ்சது. ஃபியூயலே இல்லாம சுத்தக்கூடிய மிஷின்ல இன்ஃபினிட் பவரை நம்ம கிரியேட் பண்ணலாம், பொட்டன்ஷியலை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு ஜெங்கோ சொல்றான். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. வின்டர் வரப்போகுது அப்படிங்கிறதுனால சுகாசாவோட ஆர்மிலையும் நிறைய ஆளுங்க இல்லை அண்ட் அவங்களுக்கும் ஃபுட் சப்ளைஸ் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம ஹீரோ இருக்கிற வில்லேஜை சுற்றி தண்ணி இருக்கு அப்படிங்கிறதுனால போன தடவை ஹோம்ரா தண்ணி வழியா வந்து வில்லேஜ்ல தீ வச்ச மாதிரி வின்டர் டைம்ல சுகாசாவோட ஆளுங்களால பண்ண முடியாது. வின்டர் முடிஞ்சா அட்டாக் பண்ணணும்னு செங்கோவும் வெயிட் பண்றான், சுகாசாவும் வெயிட் பண்றான். ஹோம்ராவை கண்காணிக்கிறதுக்கு என்னதான் விட்டுருந்தாலுமே கூட இங்க நம்ம ஹீரோ எதையாச்சும் பண்ணோம்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஹோம்ரா போய் சுகாசா கிட்ட பாஸ் பண்றதுக்கே டைம் ஆயிரும். பட் சுகாசா சைடு என்ன பண்றான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு செல்போன் தயாரிச்சிட்டு இருக்கான். இனிமேல் தான் கதை வேற லெவலில் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.